ஹே காய்ஸ், ஸோ எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ நான் வந்திருக்கேன். எஸ், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நான் வாங்கின ப்ராடக்ட்டு. இது வந்து ஆக்சுவலாக கைஸ் ரொம்ப நாள் முன்னாடி வாங்கிட்டேன். சாரி, கொஞ்சம் லேட்டாக ரிவ்யூ பண்ணேன். சரி, இது சொல்லிடலாம் எல்லாருக்கும் இந்த ப்ராடக்ட் என்ன, அது எப்படி ஒர்க் பண்ணும். ஏன்னா வந்து இப்போலாம் வந்து நான் ரீசெண்டாக யூடியூப்பில் பார்த்தேன், நிறைய வந்து கன் ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்குது. கன் ரிவ்யூஸோட பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஆஸ் ஆஃப் கன், ஏர் கன்ஸ் ரிவ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய செல்லர்ஸ் ஆக்சுவலாக வந்துட்டு இருக்காங்க. பட் நான் இது வாங்கும் போது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு செல்லர்ஸ் யாரும் கிடையாது இருந்தாங்க. பட் அந்தளவுக்கு எஸ்டாப்ளிஷ்டாக இல்லை. ஸோ இப்போ நிறைய பேருக்கு இந்த கிரேஸ் வர ஆரம்பிச்சிச்சு, கன்ஸோட கிரேஸு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சரி, இதை நம்ம ரிவ்யூவாக போட்டுடலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து இன்றைக்கி நான் வந்திருக்கேன். ஸோ வெல்கம் டு மை சேனல். ஸோ வாங்க, ஸோ இது வந்து நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். இந்த கன் என்ன, அது எப்படி இருக்குது, இது எப்படி ஒர்க் பண்ணணும், இது என்ன மாதிரி டைப் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கேருந்து வாங்கினேன், இந்த பாக்ஸிங்கில் என்ன இருக்குது, என்னென்ன வந்தது நான் சொல்லிடுறேன். ஸோ எஸ், பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக நான் வாங்கினது வந்து அமேசான் இந்தியாவில் தான் வாங்கினேன். நம்ம அமேசான் இந்தியாவில் தான், Amazon.comலாம் கிடையாது, எங்கேயும் இம்போர்ட்லாம் பண்ணதை. அண்ட் இதை வாங்கும் போது எனக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய், அதாவது 9,999 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன் அமேசான் வந்து. அண்ட் வாங்கி கிட்டத்தட்ட விதின் லைக் 1 வீக்கோ 1.5 வீக்ஸில் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த வந்து டெலிவரி ஆகிடுச்சு ரொம்ப குயிக்காகவே. ஸோ பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா பாக்ஸு இவ்வளோ தான் வந்தது. பாக்ஸ் பேக்கிங் இவ்வளோ தான் இருந்தது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு, இதோட பேர் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து டோக்கியோ முரியோட பிராண்டு. டோக்கியோ முரி எங்கே போட்டிருக்காங்களா, இதோ போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து டோக்கியோ முரியோட பிராண்டு. மோரைன்றது மாருவி அப்படின்னு சொல்லுவாங்க, டோக்கியோ முரி. ஸோ டோக்கியோ முரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நோன் பிராண்ட் இன் ஜப்பான் ஃபார் ஏர்சாஃப்ட்ஸ். ஸோ இது வந்து டோக்கியோ முரியோட பிராண்டு, ஜப்பானீஸ் கம்பெனி தான். அண்ட் இந்த மாடலோட பேர் என்னென்னா HNK, அதாவது ஹெக்லர் அண்ட் காக்கோட HK P30 தான் இதோட மாடல் பேர். அதாவது ஹெக்லர் அண்ட் காக் P30 அப்படின்னு சொல்லுவாங்க. HK ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் ஹெக்லர் அண்ட் காக், ஓகேங்களா, அதை யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ஃபுல் ஆட்டோமேட்டிக் கன்ஸ் கைஸ். இது வந்து ஃபுல் ஆட்டோமேட்டிக் அண்ட் செமி ஆட்டோமேட்டிக், 2 மோட் இருக்குது. இது ஆட்டோமேட்டிக் கன் தான் இது. இதோட பவர் பிளான்ட் என்னன்னா, பவர் பிளான்ட் நம்ம சொல்லியிருப்பேன் இல்லையா, ஸ்ப்ரிங்ன்றது ஒரு பவர் பிளான்ட்டு, கேஸ்ன்றது இன்னொரு பவர் பிளான்ட்டு, மூணாவது எலக்ட்ரிக்ன்றது பவர் பிளான்ட்டு. ஸோ இதோட பவர் பிளான்ட் என்னன்னா எலக்ட்ரிசிட்டி, அதாவது எலக்ட்ரிக் தான் இதோட பவர் பிளான்ட்டு. இப்போ போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ப்ளோ பேக் கன் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து புதுசாக காட்டுறாங்க, எலக்ட்ரிக் ப்ளோ பேக் கன் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த கன். எலக்ட்ரிசிட்டினா நம்ம எலக்ட்ரிசிட்டி கிடையாது, எலக்ட்ரிக்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் சில கன்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பேட்டரி, இன்பில்ட் பேட்டரி வரும், அதை நீங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். சில கன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்டரி வாங்கி போடுற மாதிரி இருக்கும், லைக் AAA பேட்டரிஸ், AA பேட்டரிஸ் மாதிரி நீங்கள் வாங்கி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைப் தான் இந்த கன்னு, ஓகேங்களா. ஸோ வாங்க, ஃபஸ்ட் நான் வந்து இதோட சின்ன ஸ்டோரி சொல்லிடுறேன். இது வாங்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ கன் வந்துருச்சு, டெலிவரி ஆகிடுச்சு, அதுக்கு ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரிஸ் வருது, தெரியுதா. 4 AAA பேட்டரிஸ் இது போட்டால் வந்து ஒர்க் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த கன் வந்து 4 AAA பேட்டரிஸ், 4 AAA பேட்டரிஸ் போட்டால் தான் இந்த கன் வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ என்ன ஆகிடுச்சுன்னா, நான் வந்து வாங்கும்போது இந்த கன் வாங்கிட்டு சரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, என் வீட்டில் இருக்கிற 4 AAA பேட்டரிஸ் கலெக்ட் பண்ணேன். வாட்சஸில் தான் எங்கெல்லாம் கையட்டி கலெக்ட் பண்ணிட்டு உள்ளே போட்டு ட்ரை பண்ணுறேன், ஒர்க் பண்ணலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சரி நான் ஒர்க் பண்ணல, ஓகே அதோட சார்ஜஸ் போயிருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன். ஒரு ரீசார்ஜபிள் வாங்கிடலாம். ஸோ ரீசார்ஜபிள் வாங்கிட்டா மேபி நம்ம திருப்பி வாங்கிட்டு இருக்கோம் நான் பேட்டரி சொல்லிட்டு ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் வந்து வாங்கினேன். டியூராசெல் தான் நினைக்கிறேன், வாங்கினேன். அப்பயும் சார்ஜ் போட்டு போடுறேன், 0 ஒர்க் பண்ணல. ஆனால் எனக்கு செம காண்டாயிடுச்சு. நான் செல்லர் வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டேன், ஃபோன் பண்ணி வந்து அவனுக்கு காண்டாக்ட் பண்ணேன், அமேசானில் காண்டாக்ட் பண்ணி வந்து மெயில் பண்ணிச்சு, நீ வந்து கன் வந்து ஒர்க் பண்ணல, டிவைஸ் வந்து டேமேஜாக இருக்குது, ஸோ என்ன பண்ணுறது எனக்கு தெரியல, ஐ வாண்ட் டு கிவ் யூ பேக் அப்படின்னு சொல்லியிருந்தான். நான் சொன்னேன். அவனும் வந்து இல்லை சார் திருப்பி ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னான். சரி நான் ஃபைனல் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த கன் எனக்கு கொடுக்குறதுக்கும் எனக்கு வந்து சம்மந்தம் கிடையாது, பட் ஒர்க் பண்ணணும்னா ஆஃபீஸாக வச்சுட்டு என்ன பண்ணுறது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன், ஃபைனல் ட்ரையாக ஒரு கடையில் போய்ட்டு டியூராசெலோட அல்ட்ரா பேட்டரிஸ் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அது போட்டு ட்ரை பண்ணேன் கைஸ், அது ஷோ யூ பார்த்தீங்களா, இட்ஸ் ஒர்க்கிங். ஸோ அந்த பேட்டரிஸ் நான் போட்டு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது, ஆல்மோஸ்ட் 1.5 years இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இது நான் எப்போ வாங்கினேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு 2018 எனக்கு தெரிஞ்சு நான் வாங்கினேன். ஸோ ஸோ நான் கெட் இன்டு இதை வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, இல்லை டிசைன் என்ன அப்படின்ற நான் சொல்லிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா HK P30 அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ H&K காக்கோட P30 கன். ஸோ டப்பா உள்ள என்ன அதுன்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டப்பா சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப்பனீஸ்லாம் போட்டுருந்தாங்க. ஸோ எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இப்போ புரியவும் இல்லை பிடிக்கவும் இல்லை.
ஸோ ஹாப்அப் கன் இது. ஹாப்அப்ன்ற ஃபீச்சரே ஆக்சுவலாக எங்கேயுமே நான் பார்க்கல, பட் ஹாப்அப் கன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்கன்னா 4 AAA பேட்டரிஸ் வந்து போடுறாங்க ஆக்சுவலாக. இது நோவும் போட்டிருக்காங்க, இது ஒன்று போட்டிருக்காங்க, என்னன்னு தெரில. அது நம்மளுக்கு ஜாப்பனீஸில் போட்டால் ஒன்றுமே புரியவே இல்லை. அண்ட் இந்த இடத்துக்கு போட்டிருக்கான் பார்த்தீங்களா, நம்பர் HKP30 ஸ்லைட் சில்வர் ஆட்டோ எலக்ட்ரிக் ப்ளோ பேக் எனக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான டிசைனாக வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா என்ன வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இப்படி வந்தது ஆக்சுவலாக. இது வந்து எப்படி வந்ததுன்னா, இது உள்ளே வந்து இப்படி ஃபிட் பண்ணி வந்திருந்தது ஆக்சுவலாக. ஸோ இதை வந்து நான் அந்த கேப் எடுத்துகிறேன். இது வந்து ஃபார் சேஃப்டி தான். ஸோ இது வந்து ஒன்று வந்துருந்தது. யூசர் மேனுவல் ஆப்வியஸாக ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு யூஸ் இல்லை. அண்ட் பார்த்தீங்கன்னா ஹாப்அப் இது வந்து இதோட மாட்டி வந்து ஹாப்அப் இந்த ஸ்ட்ராப்போட மாட்டி வந்துருந்தது. அண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்னதாக என்ன கொடுத்துருந்தாங்க, சைனீஸ் சிங் சிங் மங் மங் மாதிரி இதை கொடுத்துருந்தாங்க. அண்ட் பிபிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டி பிபிஸ்ன்னு நினைக்கிறேன். 6 mm. ஸோ இதோட புல்லட்ஸ் பார்த்தீங்கன்னா 6 mm பிளாஸ்டிக் பிபிஸ், மெட்டல் பிபிஸில் இங்கே யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ அதுதான் எக்ஸலண்ட் அக்யூரசி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. திருப்பியும் சைனீஸில் ஏதோ போட்டிருக்காங்க. சைனீஸில் ஜாப்பனீஸ்னு தெரியல. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸில் ஏதோ போட்டிருந்தாங்க. இது என்னன்னு தெரியல. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்னென்னா ஒரு ராடும் கொடுத்துருந்தாங்க. இந்த ராடு என்னென்னா ஆக்சுவலாக ஒரு க்ளீனிங் ராட். ஸோ உள்ளே இருக்கிற நீங்கள் பேரல் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ பாக்ஸ் நம்மளுக்கு எந்த வகையில் யூஸ் இல்லை. ஸோ பாக்ஸை தூக்கி நம்ம தனியாக வச்சுருவோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பாக்ஸோட வந்து பாக்ஸ் நான் போடாமலே இப்படியே வச்சுருக்கேன். நிறையா வச்சுருக்கேன். ஸோ நான் கம்மிங் டு த கன் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நான் கம்மிங் டு த கன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்டல். ஓகேங்களா. அண்ட் இது வந்து ஆக்சுவலாக வந்து ஃபுல் ஆட்டோமேட்டிக் கன்னு. ஜூம் பண்ணிக்கலாம். எனக்கு தெரியுது. ஓகே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கன். ஸோ கன்னோட டிசைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே டாப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க HKP30 கொடுத்துருக்காங்க. கேல் 6 mm தெரியுதான்னு நினைக்கிறேன். கேல் 6 mm DB அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஏதாவது சைனீஸில் மார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிரிப் கூட பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கிரிப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து டிசைன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது வந்து என்னென்னா இதை நான் அப்புறம் மென்ஷன் பண்ணுறேன் என்னன்னு சொல்லிட்டு. கீழேயும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு க்ளாக்கில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த இதில் வார்னிங் மாதிரி ஏதோ ஒன்று ரிஃபர் ஓனர்ஸ் மேனுவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, வார்னிங் சொல்லிட்டு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏதோ சைனீஸில் ஏதோ மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட பிராண்ட் பேர் டோக்கியோ முரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லைசன்ஸ்ட் ட்ரேட்மார்க் ஆஃப் ஹெக்கர் அண்ட் காக் ஏதோ GmbH ஏதோ போட்டிருக்காங்க. ஓகேங்களா. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ஸ்லைட் ரிலீஸில் ஏதோ ஒன்று HK அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கன்னோட டிசைன். ஸோ இதில் வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, எப்படி வந்து இது வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ கேட்ரேஜ் அதாவது மேக்ஸின் ரிமூவ் பண்ணலாம். மேக்ஸின் இல்லை இப்படி தான் வரும். ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து ஒரு பிபி எப்பயுமே கீழே வரும். அது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பிபி. ஓகேங்களா. அண்ட் இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸின் இப்படி தான் வரும். ஒரு மாதிரி வளைஞ்ச பிபியாக தான் வரும், வளைஞ்ச மேக்ஸினாக தான் வரும். ஸோ போட்டு நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸின் உள்ளே போயிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி காட்டின மாதிரி உங்களோட AAA பேட்டரிஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அண்ட் இதான் ட்ரிகர். அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி. இது வந்து சேஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இங்கே சேஃப்டி எதுவும் வராது. நம்மளோட பெரட்டா இல்லை அந்த மாதிரி கன்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஃப்டி இங்கே பார்ப்பீங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா சேஃப்டி வந்து இங்கே வராது. ஸோ சேஃப்டி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே வரும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் இதை நீங்கள் புல் பண்ணாமல், அதாவது இதில் நீங்கள் புஷ் பண்ணாமல் நீங்கள் இதை ஃபயர் பண்ணிங்கன்னா ஃபயர் ஆகாது. பட் இதை நீங்கள் புஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபயர் பண்ணிங்கன்னா இப்போ நான் மேக்ஸிமம் எடுத்துகிட்டு அவங்க ட்ரை பண்ணுறேன். இந்த 1000 வியூவும் இது. ஸோ இதை நீங்கள் புஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபயர் பண்ணிங்கன்னா ஃபயர் ஆகும். ஆனால் இதை புஷ் பண்ணாமல் நீங்கள் ஃபயர் பண்ணிங்கன்னா ஃபயர் ஆகாது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சேஃப்டி. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேமர் கொடுத்துருக்காங்க. பட் ஹேமர் வந்து ஒர்க்கிங் ஹேமர் கிடையாது. இது வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது வந்து புல் பண்ணிக்கலாம். புல் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த வகை யூஸும் கிடையாது. நம்மளோட ஆக்சுவல் ஸ்ப்ரிங் கன்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ப்ரிங் ஆர் பிபிஸ் லைக் ஸ்ப்ரிங் அண்ட் ஜிபிபிஸ் அதாவது கேஸ் ப்ளோ பேக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் புல் பண்ணி லோட் பண்ணலாம். பட் இதை வந்து அந்த புல் பண்ணுறது எந்த ஒரு யூஸும் கிடையாது. சும்மா பியூட்டிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து நான் ஒரு ஜுகாட் மாதிரி பண்ணியிருந்தேன். இது எதுக்கு நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன அதுக்கு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இல்லை சேஃப்டி நாட்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ ஓகேங்களா. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் ரெயிலிங் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ரெயிலிங்கில் நீங்கள் ஏதாவது உங்களோட ஃப்ளாஷ் லைட்டோ இல்லை லேசர் லைட்டோ இதை நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் கைஸ். இதான் பார்த்தீங்கன்னா மேக்ஸின் எப்படி லோட் பண்ணணும் அப்படின்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரியல் கன்ஸ் லோட் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணி உள்ள போயிடும். அதே மாதிரி இங்கே வச்சுட்டு இது லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணிவிட்டு உள்ளே வச்சு ஒரு டைட் அழுத்திங்கன்னா உள்ளே போயிடும். அண்ட் இட் இஸ் ரெடி டு ஃபயர்.
ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து கன் கைஸ். ஓகே, அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து என்ன சொல்கிறது 6mm தான் நீங்கள் போடணும். அண்ட் இதில் வந்து 4 AAA பேட்டரிஸ் நீங்கள் போட்டால் தான் இது ஒர்க் பண்ணும். அதான் பவர் பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இது கால் கம் டு இட்ஸ் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். இது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த கன்னோட ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா லுக் வைஸ் செம்ம லுக்கு ஓகேங்களா. அண்ட் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் உங்களுக்கு கன் பார்க்குறது. அண்ட் ஃபீலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் ஃபயர் ஆன் ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும் ஓகேங்களா. அண்ட் குவாலிட்டி வைஸ் அவ்வளோ சூப்பரான குவாலிட்டி வைஸ். அண்ட் இதில் வந்து நிறைய வந்து ப்ரோ பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து மெட்டல் கன்ஸோட பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கன்ஸ் இந்த மாதிரி ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் கன்ஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடையாது அப்படின்றது சொல்கிறாங்க. கீழே போட்டால் எந்த கன்னும் உடஞ்சிடும், பட் இந்த மாதிரி கன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடையாது அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. நிறைய வந்து ப்ரொஃபஷனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கன்ஸ் தான் வந்து நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ யா அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நிஜமாவே சூப்பரான டிசைன் உங்களை பார்க்கறதுக்கு. பட் இதில் நிறைய வந்து கான்ஸ் இருக்குது. என்னென்ன கான்ஸ் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ கான்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ப்ளோ பேக். ஆப்வியஸாக எலக்ட்ரிக்கில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளோ பேக்ன்றது இருக்கும். நான் காட்டுறேன் மேட்ச் இப்போ பண்ணிவிட்டு ஓகே மேட்ச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளோ பேக் வந்து இருக்கும். பட் இது வந்து இந்த ப்ளோ பேக் வந்து எந்த பக்கம் யூஸ் கிடையாது. ஆக்சுவலாக சும்மா டம்மி ப்ளோ பேக் தான் உங்களுக்கு. இது இந்த ப்ளோ பேக் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு வந்து புல்லட்ஸ் லோட் ஆகுது. இப்போ ரியல் ஃபயர் ஆனாலும் இருக்கட்டும், இல்லை கேஸ் பிபிஸாக இருக்கட்டும், கேஸ் கன்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபயர் பண்ணும்போது அந்த ப்ளோ பேக் ஆகும்போது தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் புல்லட் வந்து லோட் ஆகும். பட் இதில் அப்படி எதுவும் கிடையாது. ப்ளோ பேக்ன்றது சும்மா ஒரு ஸ்டைலுக்காக, ஒரு பியூட்டிஃபிகேஷனுக்காக மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ப்ளோ பேக்ன்றது. அது வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஹேமர் எது கொடுத்துருக்காங்கன்னே தெரியல. சும்மா ஸ்ப்ரிங் ஹேமர், இது வந்து எந்த யூஸும் கிடையாது. ப்ளோ பேக் பண்ணும்போது இந்த ஹேமர் வந்து போய் வரும். ஸோ அவ்வளோதான், இதுவும் பியூட்டிஃபிகேஷன் தான். அண்ட் இதில் வந்து இந்த ஸ்லைட் கேட்ச் ரிலீஸ், இந்த ஸ்லைட் கேட்ச் நாட்ச் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணாது. ஜஸ்ட் சும்மா பியூட்டிஃபிகேஷன் தான் கேம். அண்ட் சேஃப்டி பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கல. ஆக்சுவலாக சேஃப்டி வந்து இங்கே ஏதோ கொடுத்துருக்கணும், சேஃப்டி மாதிரி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இந்த சேஃப்டி வந்து எந்த வகையிலும் யூஸ் கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் கன் நீங்கள் ஹோல்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை அழுத்தி தான் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க. இப்படி யாரும் கன் ஹோல்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்படி நீங்கள் அழுத்தி தான் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இது அழுத்தினா தான் பார்த்தீங்கன்னா கன் ஃபயர் ஆகும் அப்படின்ற போது இது வந்து ஒரு சேஃப்டியே கிடையாது. சேஃப்டி இங்கே இருக்கணும் கைஸ், தனியாக சேஃப்டி இருந்தால் தான் அந்த சேஃப்டி. ஸோ இங்கே கொடுக்குற சேஃப்டி எனக்கு வந்து ஆக்சுவலாக பிடிக்கல. அண்ட் இன்னொரு ஃபீச்சர் நான் சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு கீழே பார்த்தா தெரியுதா, செமி அண்ட் ஃபுல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த நாட்ச் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஆட்டோவும் ஒர்க் பண்ணணும் அண்ட் செமி ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ணணும். செமி ஆட்டோமேட்டிக்னால் நீங்கள் ஒரு புல்லுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லட்ஸ் வந்து ஃபயர் ஆகும். பார்த்தீங்கன்னா நான் ஃபயர் பண்ணுறேன், அவ்வளோதான். இந்த ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரே ஒரு ஷாட் தான் உங்களுக்கு ஃபயர் ஆகும். இப்போ நான் ஃபுல் ஆட்டோ போடுறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள், தெரியுதா? ஸோ இது வந்து ஃபுல் ஆட்டோ, அதான் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆட்டோமேட்டிக் கன்னு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர் இதில். ஸோ எஸ் கைஸ், ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இல்லை நான் சொல்லியிருந்த கான்ஸு ஓகேங்களா. அண்ட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இது தான். அண்ட் பட் பார்க்க லுக் வந்து நல்லாயிருக்கும் கைஸ். கன்னோட லுக் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இன்னுமே வந்துன்னா யாராவது வந்து நம்ம எலக்ட்ரிக் பிபிஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக வாங்கலாம். ஃபார் ஷூட்டிங் ரேஞ்ச், அதாவது பிளிங்கிங் பண்ணணும், இல்லை ஒரு ஆஸ் ஆஃப் கேம் வாடணும், நீங்கள் ஃபீல்டில் போய் ஆடணும்னு நினைக்கிறீங்கன்னா இது வந்து எக்ஸலண்ட் கன். ஏன்னா வந்து நீங்கள் குயிக்காக ஒர்க் பண்ணிட்டு செமி ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் பண்ணிக்கலாம், ஃபுல் ஆட்டோவும் ஃபயர் பண்ணலாம். ஸோ வந்து ஒரு ஃபுல் ஃபீச்சர்டான ஒரு கன்னாக தான் பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்குது. பட் கான்ஸும் சிலது இருக்குது. அப்போ இதை கீழே போட்டிங்கன்னா வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து கான்ஸ். பட் பிளாஸ்டிக் நல்ல பிளாஸ்டிக், ஏபிஎஸ் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. வெயிட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல குட் வெயிட். உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 300 கிராம்ஸ் கிட்ட வெயிட் இருக்கும்னு நினைக்கிறேன். இது எனக்கு தெரிஞ்சு 250 300 கிராம்ஸ் வரைக்கும் அதோட வெயிட் இருக்கும். இதோட வந்து டார்கெட் ரேஞ்ச் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா எஃபிஎஸ் படி சொல்லணும், அதை ஃபீட்ஸ் பர் செகண்ட் படி சொல்லணும்னா இதோட டார்கெட் ரேஞ்ச் 250, அதாவது 200 300 FPS வரைக்கும் இதோட டார்கெட் ரேஞ்ச் இருக்கும். நான் ரொம்ப ஜாஸ்தியாக சொல்கிறேன் நினைக்கிறேன். 200 நீங்கள் எடுத்துக்கோங்க, 200 250 வரைக்கும் இதோட FPS வந்து இருக்கும். அது வந்து எனக்கு தெரிஞ்சு டீசென்ட் தான். கேஸ் ப்ளோபேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 மேலே தான் இருக்கும். 250 250 வரைக்கும் உங்களுக்கு கேஸ் ப்ளோபேக்ஸ் இருக்கும். ரொம்ப பவர்ஃபுல் பார்த்தீங்கன்னா 400 FPS வரைக்கும் இருக்கும். இது அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாம் கிடையாது. பார்த்தீங்கன்னா ஒரு 200 250 FPS வரைக்கும் இதோட பவர் வந்து இருக்கும் கைஸ். So yes guys, this is all about this pistol, about an HK P30 Tokyo Marioட ஒரு EBB gun. EBBன்றது எலக்ட்ரிக் ப்ளோ பேக் கன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக Tokyo Marioட ஒரு பிஸ்டல். ஸோ மேபி இன்னுமே யாராவது கிட்ட அவைலபிளாக இருந்தது அப்படின்னா, இல்லை இன்னொரு மாதிரி மாடல் வாங்கணும், இன்னொரு இதே மாதிரி மாடல் வாங்கணும்னா
அண்ட் இது சீப்பும் கூட. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆக்சுவல் நீங்கள் கேஸ் கன்ஸ் வாங்கணும்னா கிட்டத்தட்ட நீங்கள் இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 35,000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஈவன் ஒரு க்ரீன் கேஸ் கன் நீங்கள் வாங்கினா கூட நீங்கள் வந்து 22,000 24,000 ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இது அவ்வளோ கிடையாது. 10,000 எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒன்று கிடச்சிருச்சு. So yes guys, this is all about the review for HK-P30 Tokemori. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது கொஷின்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சிலதெல்லாம் விட்டு போயிருக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ரிவ்யூவில் இன்னொரு சூப்பரான ப்ராடக்ட்டோட நான் சந்திக்கிறேன். அது கன்னாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லை கன் ஆக்சசரிஸாக இருக்கலாம். நான் அடுத்த ரிவ்யூவோட நான் சந்திக்கிறேன். அண்டில் திஸ் ராஜீவ் சைனிங் ஆஃப். டேக் கேர் and buy. And moreover guys, please support பண்ணாதீங்க. சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் நான் வருவேன். அப்போட சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சினா அது உங்களோட சாய்ஸ். ஸோ டேக் கேர்.